வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸ் செஞ்சேன். ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்காக இந்த ட்ரிங்க் செஞ்சுட்டு இருந்தேன். இதை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அதே போல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பெண்கள் எல்லோரும் காலைல குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத காட்டுறேன். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செஞ்சுருக்கேன். இட்லியில் கேரட் துருவி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக அடுத்து சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன். அடுத்து டீ போட்டிருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மார்னிங் டிஃபனுக்கு இட்லியோட சாண்ட்விச்சும் பண்ண போகிறேன், ப்ரெட் சாண்ட்விச்சும். அதுக்காக வெள்ளரிக்காய், கேரட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி ஊற்றி அதை வேக வச்சாச்சு. இந்த பேஸ்ட் அரைச்சாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், அது மட்டும்தான், பச்சை மிளகாய், அது எல்லாமே சேர்த்தது. அடுத்து பட்டர், சீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸ் கொஞ்சம் பாப்பாக்காக வச்சுருக்கேன். அடுத்து இட்லிக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். நல்லா இட்லி சூப்பராக வெந்துடுச்சு. கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஈடு மட்டும் இட்லி ஊற்றிட்டு அப்புறம் மற்ற எல்லாருக்கும் சாண்ட்விச் பண்ணிட்டேன். அடுத்து இட்லியெல்லாம் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு என் ஹஸ்பண்ட்க்கு இட்லி வச்சு சட்னி ஊற்றி கொடுக்க போகிறேன். அடுத்து சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு பட்டர் போட்டு ப்ரெட்லாம் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டஃபிங்லாம் உள்ளே வைக்க வேண்டியது தான். ஸ்டஃபிங் பார்த்திங்கனாக்கா வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, கேரட் கொஞ்சம் துருவினது இருந்தது, அதையும் அதோடு சேர்த்துட்டேன். அதுக்கு மேலே சீஸ் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே போல் எல்லாருக்கும் செஞ்சாச்சு. இப்போது எல்லாருக்கும் செஞ்சு முடிச்சாச்சு. இது மார்னிங் எங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அடுத்து லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சேன். அவரைக்காய் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியானது தான். ஒரு 250 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி மட்டும் போதும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கடுகு, உளுந்தெல்லாம் போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்து அவரைக்காய் நறுக்கி வச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து தக்காளி எல்லாமே போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரெடி பண்ணிட்டோம்னாக்கா இந்த கிரேவி ஈஸியாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப இதெல்லாம் தேவை கிடையாது. நான் சும்மா அப்பளம் மட்டும்தான் செஞ்சேன். அப்பளம், வடகம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக அவரைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும்.
அடுத்து வந்து சாதம் பண்ணியாச்சு, அப்பளமும் ரெடி பண்ணிட்டேன். நல்லா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கி. அதோட தயிர் சாதம், தயிரும் செஞ்சுக்க போகிறேன். அதுக்காக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள்.